ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம எண்ணெய் சுடும் பனி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட லவ்வுமே நல்லா போயிட்டு இருக்கு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க பல பெண்கள் காணாம போயிட்டே இருக்காங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ஏமாத்தி வீடியோ எடுத்து மிரட்டி இந்த வலையில நம்ம ஹீரோயினும் மாட்டுறாங்க. ஹீரோயினும் காணாம போறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸும் நம்ம ஹீரோவும் களை இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில இதெல்லாம் பண்றது யாரு, கடைசியில் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த ஸ்டோரி பிளாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தாலும் ஒரு மினிமம் கேரண்டியான படம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏத்த ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸை பல சீனியர் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே இவங்க டெப்தா எழுதாதனால யாரோடய மிகிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. இந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்ல அங்கங்க ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா என்ன எல்லாமே கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் ரொம்பவே மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் விஷுவலா இன்னும் கொஞ்சம் கிராண்டியரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் தான். இதை வச்சு ஒரு நல்ல படமே கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க பயங்கர பிரெடிக்டபிளா பயங்கர லேகிங்கா ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும் ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.